ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன். வாங்கின பொருட்களை ஸ்டோர் பண்ணும்போது சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. பொதுவாக ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமானுக்கு எவ்வளோ செலவாகுறதுங்கிறத யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு அந்த செலவை கம்மி பண்ணுற மாதிரி சில டிப்ஸுகள் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். என்னன்னு பார்க்கலாமா? மளிகை பொருட்கள் மொத்தமாக வாங்கும்போது அண்ணாச்சி கடை, அதாவது மொத்த வியாபார கடைகளில் வாங்கலாம். அதில் இல்லாத பொருட்களை மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும். அப்படி ஒருவேளை நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கையில லிஸ்ட் கொண்டு போய் வாங்குங்க. லிஸ்ட் கொண்டு போறதுனால எக்ஸ்ட்ரா திங்ஸ்கள் வாங்குறத அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மந்த்லி பட்ஜெட்னு சொல்லிட்டு மளிகை பொருட்களை மொத்தமா வாங்கி, அதாவது கிலோ கணக்குல வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு அதை மாச கடைசியில கெட்டு போயிட்டுன்னு சொல்லி தூர போடுறதுக்கு பதிலா அளவா மாசத்துல 2 வாட்டியா ஜாமான் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மளிகை பொருட்கள் முடிய ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மொத்த கிராசரிஸ் வாங்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மந்த்லி பட்ஜெட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.